அடுத்தது பாத்தீங்கன்னா கஞ்சா. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம எந்த மாவட்டத்துக்கு எந்த மாநிலத்துக்கு பக்கத்துல இருக்கிறோம்? ஆந்திரா. நீங்களும் சொல்லக்கூடாது, எனக்கு என்னுடைய என் அக்கா தங்கச்சி தான் சொல்லணும். எந்த மாநிலத்துக்கு பக்கத்துல இருக்கணும் சொல்லுங்க? ஆந்திரா. அவங்க இவங்க என்னமோ கொஸ்டின் ஆன்சர் சொல்லிட்டு இருக்காங்க. நான் உங்களை தான் கேட்கறேன், நீங்க சொல்லுங்க. ஆந்திரா பக்கத்துல இருக்கோம். 2 ஸ்டாப் தள்ளினா ஆந்திராவா? அவ்வளவுதான். ஒரு 30 கிலோமீட்டர்ல ஆந்திரா இருக்குது. அங்க இருந்து அவங்க அந்த பகுதியில எல்லாம் என்னன்னா மதுவோ கஞ்சாவோ நல்லா விற்க முடியாது. அதனால என்ன பண்றாங்க, அங்க ஸ்ரீ சிட்டின்னு ஒரு இடம் இருக்கு. இங்க இருந்து 30 கிலோமீட்டர் தான். அந்த ஸ்ரீ சிட்டியில அங்க நிறைய தொழிற்சாலைகள் இருக்கிறது, பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இருக்கிறது. அங்க எல்லாம் வேலை செய்யறாங்க. ஆனா ஆந்திர அரசாங்கம் என்ன செய்யறாங்கன்னா ஒரு சட்டம் போட்டாங்க. 75% பேர் உள்ளூர்ல இருக்கவங்களுக்கு தான் வேலை கொடுக்கணும் அப்படின்னு. அந்த பகுதியில் அந்த ஸ்ரீ சிட்டி இருக்குன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருக்க இளைஞர்களுக்கும் படித்த இளம்பெண்களுக்கும் எல்லாருக்கும் வேலை. அப்படியே அவங்களுக்கு அந்த படிப்பு இல்லைன்னா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து ஸ்ரீ சிட்டில எல்லா கம்பெனில வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. எதுக்கு? 75% பேர் அந்த ஊர் மக்கள் தான். அந்த ஆந்திராவில் ஸ்ரீ சிட்டி என்ற இடத்துல இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை கொடுக்கறாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. ஆனா அந்த மாதிரி அங்க வேலை செய்துவிட்டு அங்க மதுவோ கஞ்சாவோ கிடையாதுன்றதுனால எல்லாம் சனி ஞாயிறு இங்கதான் வராங்களா இல்லையா? எல்லாம் இங்க வந்து எத்தனையோ பேர் இப்ப கூட நிறைய அது கஞ்சா குற்றங்கள்னா அதிகம் இந்த மாவட்டம் தான், திருவள்ளூர் மாவட்டம் தான். கஞ்சாவால ஏற்படும் குற்றங்கள் 2. ஒன்னு கொலை கொள்ளை, இன்னொன்னு பெண்கள் மீதான குற்றங்கள். திருத்தணி டிசம்பர் 26 நினைக்கிற திருத்தணியில ஒரு 4 பசங்க 5 பசங்க ஒரு பையனை அறிவாளால கஞ்சா போதையில வெட்டுறாங்க. அத வீடியோ எடுத்து போடுறாங்க. எவ்வளோ அந்த பசங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அவன் கஞ்சா போட்டப்புறம் அவனுக்கு என்ன பண்றோம் ஏது பண்றோம் தப்பா ரைட்டா எதுவுமே தெரியல. போலீஸ் வந்து பிடிக்குமா தண்டனை கிடைக்குமா எதுவுமே தெரியாம ஒரே பையனை 4 பேர் அறிவாளால வெட்டுறாங்க. என்ன கொடுமை! அது இல்லாம திருத்தணி அன்னிக்கே ரயில் நிலையத்துல ஒரு புடவை வியாபாரி அவரை வந்து ட்ரெயின் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அடிக்கிறாங்க 4 பசங்க. அதே போல அது அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா ஊர் பக்கமா போய் குடிச்சிட்டு கஞ்சாவை போட்டுட்டு என்ன பண்றோம்னு தெரியாம வீட்டுல இருக்க லைட்டு, அந்த ரோடு இருக்கு இல்லையா, வீடு குடியிருப்பு பகுதியில் இருக்கிற லைட்டு, தண்ணி டேங்க் எல்லாத்தையும் போட்டு அடிச்சு உடைக்கிறாங்க. தட்டி கேட்ட பெரியவங்களை எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க. என்னது இது? அப்புறம் வண்டியை எடுத்து வேகமா ஓட்டின்னு போறாங்களாம். யார் மேல ஏத்திட்டு அந்த குழந்தைங்க விளையாடுது, அந்த குழந்தைங்க மேல ஏத்திட்டா என்ன வருதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அந்த ஊருக்காரன். அவங்களெல்லாம் போட்டு அடிக்க வேண்டியது. அதாவது கஞ்சா சாப்பிட்டா என்ன நடக்குதுன்னே தெரியாது. 60,000 கிலோ 70,000 கிலோ கஞ்சா இந்த நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துல மட்டும் சுத்துது. 70,000 கிலோ. அதுல வந்து ஒரு 1000 கிலோ தான் பிடிக்கிறாங்க காவல்துறை. 1000 கிலோ பிடிச்சிட்டு ஒரு 300 பேர் ஒரு சமயம் அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்கள உடனே விடுதலையும் பண்ணிடுறாங்க. அதாவது 70,000 கிலோ கஞ்சா எங்க அதை புடிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த திருவள்ளூர் மாவட்டத்துல. ஆனா 1000 கிலோ கஞ்சா தான் போலீஸ் பிடிக்கிறாங்க. ஆனா அப்போ எல்லாருக்கும் தெரியும் கஞ்சா எங்க கிடைக்குது, யார் விக்கிறாங்க, யாருடைய உதவியுடன் விக்கிறாங்க என்ற எல்லா விஷயமும் காவல்துறைக்கும் தெரியும், இந்த பகுதியில் இருக்க எல்லா பெரிய தலைகளுக்கும் தெரியும். ஆனா யாருமே எதுவுமே கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா அவ்வளவு காசு புழக்கம், அவ்வளோ காசு கஞ்சாலையும் குடியிலையும் ஒயின் ஷாப்லயும். அதை தான் அவங்க ஞாபகம் வச்சிருக்காங்களே தவிர இதை பத்தி அவங்க யோசிக்கவே இல்லை.